அதாவது தம்பி, காலையில் ஏஞ்சி ரோஜா பண்ணும்ல, ஒரு 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 கிலோமீட்டர் நடந்தோன்னா ஹோட்டல்ப்பா, செம்மையாக விற்கிறாங்கப்பா சாப்பாடு. இதுதான் அடடா, நல்ல சாப்பாடு. ஃபுல்லாக சாப்பிட்டேன். நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு வறுத்து புரியுதா? லைட் இல்லை, மூஞ்சி தெரிதோ இல்லைன்னு தெரில, மேட்ருக்கு வரேன். நம்ம கண்ட்ரோலில் நம்ம இந்த மாதம் இருந்தோன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கும். நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. புரியுதா? ஐயோ அம்மா, ஏன்னா ஷூட்டிங் போகிறேன்ல, டைரக்டர் அவங்களெல்லாம் சாப்பாடு நேற்று நைட்டு வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அப்புறமா மீதி சாப்பாடு இருக்குள்ள, எல்லாம் மீதி சாப்பாடெல்லாம் அப்படியே மூடி வச்சுருவாங்க. அந்த சாப்பாடை நான் எடுத்து காலையில் 3 மணிக்கு சாப்பிட்டேன். சிக்கன் இருக்கான்னு பார்த்து சிக்கன் இல்லை. என்ன பண்ணுறது? அதை அப்படியே சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி இங்கே ஒரு இடத்துல சாப்பாடு விற்கிறாங்க தம்பின்னு சொன்னார். சரி, சாப்பாடு விற்கிறாங்கல்ல, நான் என்ன பண்ணேன், அங்கே சாப்பிட்டுட்டு மெதுவாக அது அறிகிற வரைக்கும் நடந்து வந்தா அந்த பிளேஸை தாண்டி போயிட்டேன். அப்புறமா சொன்னார், தம்பி அங்கே 4 மணிக்கு, நான் 3:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டு அப்புறமா சாப்பாடு வச்சாங்க பாரு. ஃபஸ்ட்டு சப்பாத்தி வச்சாங்க, அப்புறமா அதுக்கு சால்னா சிக்கன் எல்லாம் வச்சாங்க. சிக்கன் வச்சு பார்த்தீங்களா? சிக்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் இஷ்டம். அம்மா பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். அம்மா சீக்கிரமாக பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். நான் வந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா இந்த 1 வருஷத்தில் நான் ஏதாவது சாதிக்க முடிஞ்சு சாதிச்சுட்டு போய் அம்மாவை பார்ப்பேன். நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க, எல்லாரையும் நம்புங்க. எவன் பேச்சும் கண்டுக்காதீங்க. எத்தனை பேர் இது பண்ணாலும் பார்த்துக்க விட்டுருங்க. புரியுதா? அவ்வளோதான் சொல்கிறேன். இன்றையோட நிகழ்ச்சி மூடிக்கின்ற வருகிறது. தெலுங்குலும் சொல்லுவேன், தமிழும் சொல்லுவேன். எந்த பாஷத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்த பாஷத்தில் எடுத்துக்கிறேன். புரியுதா? தெலுங்கில் தெரிஞ்சவன் தெலுங்கில் பார்த்து கற்றுக்கோ, தமிழில் பார்த்து கற்றுக்கணும், தமிழில் பார்த்து கற்றுக்கோ. அர்த்தமாக இருந்துச்சுன்னா உண்டேதான் இருக்கிறேன். பாய், குல் ஹாஃபிஸ்.